Oneplus பட்ஸ் 2 ஆர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். கைஸ் இந்த ஒரு TWS லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா, 1 இயர்க்கு மேல ஆகுது. இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்குமே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த ஒரு TWS வாங்குறாங்க. எதனாலனா இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு இந்த TWS பாக்ஸ். ஸோ பாக்ஸ் என்ன மாரி விஷயங்கள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்மளுக்கு யூசர் மேனுவல், வாரண்டி கார்ட் அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஸ்டிக்கர் குடுத்துருக்காங்க. இத தவிர்த்து ரெட் கேபிள்க்கான கார்டு அண்ட் ஒரு டைப் சி யூஎஸ்பி கேபிள் அண்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ். இப்போ நம்ம அப்படியே ப்ராடக்ட்டுக்கு வந்துடலாம். இந்த ஒரு TWS பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாசங்களா நான் யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட யூசேஜ் தான் எப்படி இருந்துச்சுன்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாது. நான் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா, கீழே போட்டிருக்கேன். ஸ்க்ராச்சஸ் தான் இருக்கு. பட் ப்ராடக்ட் டேமேஜ் ஆகுறோ, இல்ல ஏதாச்சும் அதனால கீழ போறனால இஷ்யூ வருதோ, அது நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. ஸோ பில்ட் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்தபடியா ஃபிட்டிங். இப்போ இந்த TWS பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வெயிட்ல நம்மளுக்கு ரொம்ப லைட் வெயிட்டா வந்திருக்கு. ஸோ TWS நீங்க ரொம்ப நேரம் பேர் பண்ணா கூட உங்களுக்கு அந்த பெயின் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ ரொம்ப நேரத்துக்கு உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு போட்ட கொஞ்சம் கார் அடிச்ச மாரி இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளிய இருக்கிற நாய்ஸ் கொஞ்சம் அதனால கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ கார்ட் அடிச்ச மாரி தான் உங்களுக்கு நீங்க போடும்போது இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிட்டிங் பெட்டரா இருக்கு. ஸோ நீங்க வெளியில போகும்போது யூஸ் பண்றீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் கீழ விழுந்துரும்ன்ற பயம் இல்லாம நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்தபடியா இல்ல ஐபி ரேட்டிங்குமே குடுத்துருக்காங்க. IP55 இருக்கு. ஸோ நீங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்வெட்னால உங்களுக்கு எந்த மாரி இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல்ல பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருக்கு. ஒரு தடவ நீங்க மொபைல்ல பேர் பண்ணிட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஃபோன்ல நீங்க ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு கேஸ் TWS கார்ல மாட்டுறதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா, கனெக்ட் ஆயிடுது. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருக்குன்னு சொல்றேன். நம்ம ஆடியோ இந்த ஒரு TWSல பார்த்தீங்கன்னா, 12.4 mmக்கான டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிரைவர்ஸுக்கான அந்த அவுட்புட் எப்படி வந்திருக்கு. OnePlus எந்த அளவுக்கு டியூன் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ இதுல இந்த TWS யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய சாங்ஸ் நான் கேட்டுருக்கேன். மூவிஸ் பார்த்துருக்கேன். யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன். என்னோட யூசேஜ்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோ அவுட்புட்ன்றது ரொம்பவே பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோம்னா, அந்த வீடியோல பேசுறவங்க வாய்ஸ் மட்டும் நம்மளுக்கு ரொம்பவே அதிகமா, இல்ல பேக்ரவுண்ட்ல இருக்க மியூசிக் நம்மளுக்கு அதிகமா இருக்கிற மாரியான ஃபீல் குடுக்கல. ஸோ ஒரு பேலன்ஸ்டான ஒரு அவுட்புட் இருந்துச்சு. அண்ட் அந்த ஆடியோ கேட்கறதுக்குமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிறிஸ்ப் அண்ட் கிளியரா அந்த ஒரு ரிச்னஸ் கண்டிப்பா இருந்துச்சு. ஸோ நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஆனா பேஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ டிஃபால்ட்டா இந்த ஒரு TWS நான் இப்போ ஒரு பேஸ் உள்ள ஒரு சாங் கேட்கிறேன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு இது வேணா தெரியுது. பேஸ் தனியா என்னால ஃபீல் பண்ண முடியல. ஆனா அதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆப் சப்போர்ட் குடுத்துருக்காங்க. ஹே மெலோடின்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, சில மோட்ஸ் இருக்கு. டிஃபால்ட்டா உங்களுக்கு பேலன்ஸ் மோட்ல இருக்கும். அதுல பேஸ் மோட் நீங்க சேஞ்ச் பண்ணி சாங் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களால டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க சேம் TWS தான் ஆப்ல நீங்க சேஞ்ச் பண்ணாம கேட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு பேஸ் கம்மியா இருக்கும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பா பேஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி உங்களால பேஸ் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண முடியும். ஆனா பேஸ் லவர்ஸ்க்கான ஹெட்ஃபோன்ஸ்லாம் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு டவுட் தான். இருந்தாலும் உங்களுக்கு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, ஆடியோ பொறுத்தவரைக்கும் இதுல நல்லாயிருக்கு. அப்படியே நம்ம கால் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுல ANCன்ற மாதிரியான விஷயங்கள் இல்ல. நீங்க TWS கால்க்காக கண்டிப்பா வாங்குறீங்கன்னா, ANC இருக்க TWS போங்க. ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்தா போதும்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு கால்ல AI யூஸ் பண்ணி பேக்கிரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ண சொல்றாங்க. இருந்தாலும் அது ஒரு நம்மளுக்கு தனியா எடுத்துக்காட்டுதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஸோ மத்த TWS கம்பேர் பண்ணும்போது சேம் இதுலயுமே பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் நாய்ஸ் கேட்க தான் செய்யுது. அண்ட் நம்ம கால் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில TWSல நம்ம கத்தி பேசுற மாரி இருக்கும். ஸோ ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்ம பேசுறது கேட்கணும்னா, நம்ம கொஞ்சம் லவுடரா பேசுற மாரி இருக்கும். அந்த இஷ்யூ கண்டிப்பா இந்த ஒரு TWSல இல்ல. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்மளுக்கு டச் கண்ட்ரோல் இருக்குங்க. ஸோ இந்த TWS பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் தான் எல்லாமே டச் தான். ஸோ சிங்கிள் டேப் பண்ணீங்கன்னா, வீடியோ ப்ளே ஆகுது, பாஸ் ஆகுது. டபுள் டேப் பண்ணீங்கன்னா, அடுத்த வீடியோக்கு போகுது. ட்ரிபிள் டேப் பண்ணீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோக்கு வருது. கால் பேசுறீங்கன்னா, நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, அட்டெண்ட் பண்றது, கட் பண்றது இந்த மாதிரியான டச் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பக்காவா ஒர்க்குமே ஆகுது. ஓகேங்களா? ஸோ டச் கண்ட்ரோல் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இம்ப்ரெசிவா இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்தபடியா பேட்டரி பேக்கப் பொறுத்தவரைக்கும் ஓவரா நம்மளுக்கு 38 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் வரும்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. இந்த TWS மட்டும் நம்ம சிங்கிள் சார்ஜ்ல அப் டூ 8 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் வரும்னு சொல்றாங்க. நான் யூஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, பேட்டரில பொறுத்தவரைக்கும்
எந்த விதமான இஷ்யூமே இல்ல. நல்லா தான் இருந்துச்சு. கேஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டைப் சி போர்ட் தான் குடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி ஈஸியா நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். கேஸ்ல நம்மளுக்கு ஒரு எல்இடி இருக்கு. இப்ப நீங்க அத ஓப்பன் பண்ணீங்கன்னா, பட்ஸ்ல எந்த அளவுக்கான சார்ஜ் இருக்குன்றத அந்த எல்இடி மூலமா நீங்க பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணீங்கன்னா, கேஸ்ல எந்த அளவுக்கான சார்ஜ் இருக்குன்றது அந்த எல்இடி மூலமா உங்களுக்கு காட்டும். ரெட்ல இருந்துச்சுன்னா, பேட்டரி ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சுன்னு காட்டும். ஆரஞ்ச் இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு 50% இருக்குன்னு நீங்க எடுத்துக்கலாம். கிரீன் இருக்கும்போது ஃபுல் சார்ஜ் இல்லன்னா உங்களுக்கு ஒரு 80% மேல பேட்டரி பேக்கப் இருக்குன்ற மாரி நீங்க எடுத்துக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணா TWS எந்த அளவுக்கு சார்ஜ் இருக்கணும், க்ளோஸ் பண்ணா கேஸ்ல எந்த அளவுக்கு சார்ஜ் இருக்கணும் காட்டுறாங்க. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எல்லாம் சேர்த்து இந்த ஒரு TWS செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோக்காக நான் Flipkartல செக் பண்ணி பார்த்தப்போ, ₹2000க்கு பார்த்தீங்கன்னா சேல் ஆயிட்டு இருக்கு. நான் ஆஃபர் டைம்லயுமே செக் பண்ணி பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, ₹1600க்கு பார்த்தீங்கன்னா சேல் ஆயிடுச்சு. கார்டு ஆஃபருக்குலாம் பார்த்தீங்கன்னா, ₹1500க்கே பார்த்தீங்கன்னா வாங்க முடிஞ்சுது. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க இந்த TWS வாங்குற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துச்சுன்னா, கண்டிப்பா ஆஃபர் டைம்ல செக் பண்ணுங்க. நல்ல ஒரு பிரைஸ்க்கு உங்களால வாங்க முடியும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, OnePlus Buds 2R இல்ல OnePlus Buds 2 இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, ANC இருக்கு. இத விட கொஞ்சம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா போகும். உங்களுக்கு ANCயோட ஒரு OnePlus Buds பட்ஜெட்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க OnePlus Buds 2 கொண்டு போலாம். ANC வேணா ஆனா ஓவரால் எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, OnePlusஓட இந்த Buds 2Rக்கு நீங்க போலாம். இந்த ப்ராடக்ட்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலா பார்த்தீங்கன்னா, என்னோட டே டு டே லைஃப்ல இந்த ஒரு TWS நான் யூஸ் பண்ணி எப்படி இருந்துச்சுன்றத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வீடியோ ஓவராலா உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா? இந்த மாரி நான் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றது உங்களுக்கு புடிச்சிருக்கான்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓவராலா வீடியோ புடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் குடுங்க. இந்த மாரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.